ஈரோடு பெரியார் மன்றத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ரைசிங் யூத் என்ற இளைஞர் எழுச்சி பயணம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஈரோடு வந்த தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் செவி அமைப்பின் மீதான குற்றச்சாட்டுகளை பூசி மெழுகு பார்க்கின்றனர். இந்த விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார். ஆனால் அதனை அமைக்க பாஜக அரசு தயாராக இல்லை. பாஜக அரசின் இப்போக்கை இளைஞர் காங்கிரஸ் கண்டிக்கிறது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் வரும் காலங்களில் காமராஜரின் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் முதன்மையான இயக்கமாக மாற இளைஞர்களை ஒன்று திரட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இளைஞர் காங்கிரசிற்கு உள்ளது எனவும் பஞ்சாயத்து வாரியாக காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ் முயற்சி எடுத்துள்ளது. இம்முயற்சி விரைவில் வெற்றியடையும் என்று லெனின் பிரசாத் உறுதிபட தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் 2024 தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் பாஜக மாற்றுக் கட்சியாக உருவெடுக்கும் என மாநில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அவரால் கோவையில் வெற்றி கூட பெற முடியவில்லை. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் சமூக வலைதளங்களில் தினமும் தான் தெரிவதற்காகவுமே அவர் இப்படி பேசுகிறார் என்று குறிப்பிட்ட லெனின் பிரசாத், வரும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கும் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இளைஞர் காங்கிரஸ் அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ரைசிங் யூத் என்கின்ற தலைப்பிலே தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர் காங்கிரஸுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அடுத்த கட்டமாக அது மாவட்ட வாரியாக சட்டமன்ற வாரியாக இருக்கின்ற இளைஞர் காங்கிரஸுடைய கட்டமைப்பை வட்டார வாரியாகவும் நகர வாரியாகவும் பஞ்சாயத்து வாரியாகவும் கொண்டு செல்வதற்காக ஒரு முன்னெடுப்பாக இந்த பயணத்தை நாங்கள் துவக்கியுள்ளோம். அதன்படி கடந்த 8ஆம் தேதி கோயம்புத்தூர் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அங்கு ஆரம்பித்த இந்த பயணம் இன்று ஈரோடு மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை இந்த இளைஞர் காங்கிரஸுடைய மாநகர மாவட்ட தலைவர் பிரபு அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரும் காலங்களிலே பெருந்தலைவர் காமராஜரோட ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் பேரியக்கம் முதன்மையான இயக்கமாக மாற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டிய கடமை பொறுப்பும் இளைஞர் காங்கிரஸ் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஒப்புதலின் பேரிலும் அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இது தமிழ்நாடு முழுவதும் செல்கின்றோம். இதற்காக மேலிட பார்வையாளர்களாக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸுடைய செயலாளர்கள் வைஷாக் அவர்களும் சாகரிக்கா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இதுதான் எங்களுடைய நோக்கம். பஞ்சாயத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி இருக்கின்றோம். இந்த முயற்சி விரைவில் வெற்றி அடையும் என்று நம்புகின்றோம். செபி கடந்த 2 நாட்களாக செபி அமைப்பின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு முற்றிலுமாக பூசி முழுக நினைக்கின்றார்கள். 2020ஆம் ஆண்டு செபி நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்தது. அதிலே அதானியோட பங்குகளிலே பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அதை நாங்கள் விசாரித்து வருகிறோம் என்று சொன்னவர்களே அந்த அமைப்புடைய தலைவர் இன்றைய பிரபல அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஹிண்டன்பர்க் கூறியிருக்கின்றது. அதில் அவரும் அந்த தலைவருடைய கணவர் இருவரும் அதில் முதலீட்டாளர் இருக்கிறார் என்று சொல்லி பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டு விசாரணை வேண்டும் என்று பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் அதை ஒப்புதல் அளிக்க இவர்கள் மறுக்கின்றார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. அப்படிங்க இருக்கும்போது நீங்கள் இதற்கு ஏன் பயப்படுகிறீர்கள், அச்சப்படுகிறீர்கள்? நேர்மை இருந்தால் உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு நீங்கள் இந்நேரம் ராஜினாமா செய்து இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். விசாரணையை அமைப்பதற்கு பாஜக அரசும் தயாராக இல்லை. அதற்கு இவர்கள் விசாரணைக்கு ஆஜராவதற்கு தங்களுடைய விளக்கத்தை கூறுவதற்கு செபி தலைவருக்கும் தயாராக இல்லை. தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டில் பேசும்போது 2026 பாஜக கூட்டணி ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் அமைப்போம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதால இன்னும் கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது, வலுவான ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. சார், ஆஸ் அ பிரஸ் சகோதரா உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் லெட்டர் பேட் கட்சிங்க 1000 கட்சிங்க இருக்குது. அந்த கட்சி யார் லெட்டர் பேட் கொடுத்தாலும் அதுக்கு கூட்டணி தான். இதே அண்ணாமலை 2024 தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்? தமிழகத்திலே மாற்று சக்தியாக பாஜக உருவெடுக்கும், பாஜக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் சொன்னார். கடைசியாக அவர் சொந்தமாக நின்ற கோயம்புத்தூர்லேயே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிறார். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் தான் டெய்லியும் சமூக வலைகளில் தெரிவதற்காக பொய் பேசுவார், புரட்டு பேசுவார். இது போன்று தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருப்பார். 2026
காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம். பாஜகவுடன் இனிமேல் லெட்டர் பேட் கட்சி தமாக போன்று கூட்டணிக்கு ஆள் இல்லாதவர்கள், கட்சியில் ஆள் இல்லாதவர்கள், நிர்வாகிகள் போல திறனில்லாத இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். அந்த அணி டெபாசிட்டை இழக்கும்.